பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனவே. அன்பு நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய பரிபூரண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மங்களகரமான பிளவ வருடம் ஆடி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை, ஆங்கில தேதி 17/7/2021. ஆடி மாதம் சொன்னாலே அம்மன் மாதம். இந்த மாதம் முழுவதும் எல்லா கோயில்களிலும் அம்மன் பாட்டு போடப்பட்டு ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் ஆடி மாதம். அதுவும் அம்மன் கோயில்கள் ரொம்ப விடிகாலையிலிருந்தே ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கூட்டம் சேர்ந்து நல்ல ஆன்மீகம் அதிகமாக ஈடுபடக்கூடிய அன்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் தான். அதுவும் அம்மன் மாதம் அப்படின்னும் போது பெண்கள் பிரத்யேகமாக விடிகாலையிலே எழுந்து குளிச்சுட்டு ஆடி மாதத்தில் இந்த அம்மனை வழிபாடு செய்வது என்பது ரொம்ப சிறப்பு. அதுலேயும் இந்த பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்துருவாங்க. எழுந்து எல்லாம் வீட்டில் கோலம் தண்ணி தெளித்து கோலம் போட்டு ரொம்ப சிறப்பாக வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மாதம். அயனம் தட்சிணாயனம், புண்ணிய காலம், கிரீஷ்ம ருத்து, சுக்லபட்சம் வளர்பிறை நாள் என்று. இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இரவு 11:58 வரைக்கும், பிறகு சுவாதி நட்சத்திரம். இன்றைய திதி அஷ்டமி திதி இரவு 12:29 வரைக்கும், பிறகு நவமி திதி. இன்றைய யோகம் மரண யோகம், அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சந்திர பகவான் பகல் 12:40 மணிக்கு துலாம் வந்துடுவார். அப்போது கும்பத்துக்கும் சந்திராஷ்டமம், மீனத்துக்கும் சந்திராஷ்டம நாள். சூலம் பரிகாரம், அதாவது சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். ராகு கால நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. இப்பொழுது இன்றைய பஞ்சாங்கத்தை பார்த்தோம். 12 ராசிகளுக்கும் என்ன பலன்கள் வழங்க இருக்கிறது கிரகங்கள் என்பதை பார்க்க இருக்கிறோம். மேஷ ராசி. மேஷ ராசி அப்படின்னும் பொழுது இன்றைக்கி இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நாள். வீட்டில் விருந்தினர்களுடைய வருகை இருக்கும். நினைத்த காரியத்தை முடிப்பீர்கள். இன்று விடுமுறை நாளாக இருந்த போதிலும் குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையோடு செயல்படக்கூடிய ஒரு நாள். வீடு அதாவது வீடு கட்டுறது, வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு சிலருக்கு அமைந்து அதில் கொஞ்சம் ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க. அதே நேரத்தில் இன்றைக்கி நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். பழைய நண்பர்களை கண்டு நேரிலோ அல்லது ஃபோனிலையோ நீங்கள் அதாவது பேசக்கூடிய, சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாள் இந்த மேஷராசி. அடுத்தது ரிஷபம். ரிஷப ராசி அப்படின்னும் பொழுது உங்கள் ராசி அதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கிறார். இன்றைக்கி விடுமுறை நாள். அதே நேரத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை. உங்கள் பிள்ளைங்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கி தருவீர்கள். அவங்களுடைய தேவையை கருதி பூர்த்தி செய்வீர்கள். அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை வாங்கி கொடுப்பீங்க. லேப்டாப்பு, கம்ப்யூட்டர் இதெல்லாம் வாங்கி தரக்கூடிய ஒரு நிலை. குடும்பத்தில் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். அதே நேரத்தில் பார்க்கும் பொழுது விருந்தினருடைய வருகை இருக்கும். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்கும். மனைவிக்கோ அல்லது மகளுக்கோ நீங்கள் தங்க நகை ஆபரணங்கள், அதாவது ஜுவல்ஸ் வாங்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது. அதே நேரத்தில் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாள். தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும்.
இன்றைக்கி உங்கள் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது, ஆரோக்கியஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று ஒரு சந்தோஷம் மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். அடுத்தது மிதுனம். மிதுனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியை குரு பகவான் பார்க்குறது மாபெரும் சிறப்பு. ராசி அதிபதி அங்கே தான் இருக்கார். கௌரவம், புகழ், அந்தஸ்து, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். எடுத்த காரியங்கள் 100% வெற்றி பெறும். அதே நேரத்தில் உங்களுடைய தந்தையால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். அரசியல்வாதிகளுக்கும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இளைய சகோதரம் இருந்தால் அவரால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. பிள்ளைகள் உங்களுக்கு குடும்பத்தில் இன்றைக்கி சந்தோஷமாக அவங்களுடைய மேன்மைக்காக, அவங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி தருவீங்க. அவங்களுடைய தேவையை நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள், அவங்களை குதூகலப்படுத்துவீர்கள் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அதே நேரத்தில் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார். நண்பர்கள் கூட உறுதுணையாக இருப்பார்கள். இன்னி மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ரொம்ப உற்சாகம் நிறைந்த ஒரு நாளாக அமைகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அடுத்தது கடகம். கடகராசி அதிபதி 3ஆம் இடத்துல போயிருக்கிறார், முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போது இது கடகராசி அன்பர்கள் இன்றைக்கி விடுமுறை நாளாக இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக காய நகர்த்தக்கூடிய ஒரு சிந்தனையில் இருப்பீர்கள். அது அதனுடைய முனைப்பே ஈடுபடுவீர்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் அடையக்கூடிய ஒரு நிலை. கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப சிறப்பாக வேலை பார்ப்பாங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் பணவரவு அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் வீட்டில் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். படிக்கும் மாணவர்கள் ரொம்ப நல்லா படிப்பாங்க. வண்டி வாகனங்கள் ஒரு சிலர் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. இருந்தாலும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். நண்பர்கள் ஒரு சிலர் உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க, நீங்கள் அவங்கள புரிய வைங்க. பகலில் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு வரலாம். மாலையில் அது சரியாகி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. மொத்தத்தில் இந்த கடகராசிக்கு இன்றைய நாள் ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். அடுத்தது சிம்மம். சிம்மம் அப்படின்னும்போது ராசி அதிபதி 12ல் இருக்கிறார். ஒரு பின்னடைவு தான் இருந்த போதிலும் ராசியை குரு பார்க்குறார். சிம்ம ராசி அன்பர்கள் ஏற்கனவே ஒரு கெத்தாக இருக்கக்கூடிய அன்பர்கள். ராசியை குரு பார்த்தா அதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்க வேணும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள் 100% வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். இளைய சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு. பணவரவு பல வகையில் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். 12 கூடையவன் 2ல் இருக்கிறார். தாய் வகையில் உங்களுக்கு வருமானங்கள் பெருகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. தாயார் சொந்தங்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. வண்டி வாகனங்கள் செலவு வைக்கிங்க, எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமையாக செயல்படக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாள். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் ரொம்ப பிரமாதமாக வேலை பார்ப்பாங்க. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ரொம்ப பிரமாதமாக செய்யக்கூடிய ஒரு நிலை. அதே நேரத்தில் பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யும் அன்பர்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு நாளாக அமைகிறது இந்த நாள். அடுத்தது கன்னி. கன்னி ராசி அப்படின்னும்போது ராசியில் 11ஆம் இடத்து அதிபதி இருக்கிறார். ராசி அதிபதி 10ல் இருந்து குரு பார்வையில் இருக்கிறார். அப்போ இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நாள். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். பணம் பல வகையில் வரும். விருந்தினர்களுடைய வருகை இருக்கும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பும் மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும்.
குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள், ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு இன்றைக்கி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடு அது மாலையில் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுடைய சிந்தனை செயல்கள் எல்லாம் வேலையை பற்றியோ தொழிலை பற்றியோ தான் இருக்கும். அதில் முனைப்பாக ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு தந்தையால் அனுகூலம், சகோதரர்களால் அனுகூலம், பெண்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அனுகூலமான ஒரு நாள், அற்புதமான ஒரு நாள். அடுத்தது துலாம். துலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலா ராசி அதிபதி சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். இன்றைக்கி விடுமுறை நாள். ராசியை குரு பார்க்குறார். இது அற்புதமான ஒரு நிலை. இன்றைக்கி பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுப்பீங்க. கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க. நண்பர்கள் கூட போய் சந்தோஷமாக பேசிட்டு வருவீங்க. அதே நேரத்தில் உறவினர்களும் உங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசும்பொழுது எச்சரிக்கையாக பேசுங்க. மற்றபடி உங்களுக்கு பார்க்கும் பொழுது லாபம் மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு நாள். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு. அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம். இன்று துலா ராசி அன்பர்களுக்கு ஒரு மன நிறைவை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். அடுத்தது விருச்சிகம். விருச்சிக ராசி அன்பர்கள் விறுவிறுப்பானவர்கள், சுறுசுறுப்பானவர்கள். ஆனால் கொஞ்ச நாளாக கேது பகவான் உட்காந்துட்டு அவங்களுடைய நடவடிக்கைகளை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடுச்சு. அதே நேரத்தில் 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. ராகு கேது பயிற்சி பிப்ரவரியில் தான் வரும். அது வரைக்கும் நீங்கள் கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது தான் ரொம்ப நல்லது. அதாவது இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். தாய் வழி சொந்தங்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு வரா கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு நாள். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது யோக பாக்கியங்கள் தந்தையாலும், அதே நேரத்தில் வீட்டில் உள்ள பெண்களாலும் யோக பாக்கியங்கள் நிறைந்த நாள். மற்றபடி உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், வேலையை பற்றி, உங்களுடைய தொழிலை பற்றி தான் இருக்கும். முனைப்போடு இருப்பீர்கள். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஓரளவுக்கு திருப்தியை தரக்கூடிய ஒரு நாளாகத்தான் அமைகிறது. அடுத்தது தனுசு. தனுசு ராசி அதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கிறார். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்கும். தாய்மாமனால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். ஆனால் நீங்கள் பேசும்பொழுது வெளியில் நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், இது மாதிரி இடங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க. சில நேரத்தில் உங்கள் பேச்சு அடுத்தவங்களை புண்படுத்தக்கூடிய ஒரு சூழலோ அல்லது அடுத்தவங்கள் பகைமை பாராட்டக்கூடிய ஒரு சூழலோ அமையக்கூடும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. யோக பாக்கியங்கள் நிறைந்த நாள். தந்தையால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் செயல்பாடாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்று சொன்னால் மிகையாகாது. இருந்த போதிலும் 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அஜீரண கோளாறுகளால் ஏற்பட்டு பிரச்சனை வரக்கூடிய ஒரு நிலை. உங்கள் சுகஸ்தானம் கெடுகிறது. தாயாருடைய தேக ஆரோக்கியம் கூட பாதிக்கப்படலாம். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கலாம். வண்டி வாகனங்களில் இன்றைக்கி எங்கேயும் வெளியில் போகாதீங்க. அடுத்தது மகரம். மகர ராசி அப்படின்னு பார்க்கும்பொழுது மகர ராசியில் சனி பகவான் இருக்கிறார். உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். போதிய பண வருவாய் வரும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் நல்லா சிறப்பாக செய்யலாம். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நிலை. உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும்.
வீட்டில் வயதானவர்கள் இருந்தால் அவருடைய தேக ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. பெண்களால் பணவரவு பொருள் வரவு நிச்சயமாக இருக்குங்க. அதே நேரத்தில் தகப்பன் வழி சொந்தங்கள் உங்களுக்கு பகைமை பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இளைய சகோதரம் மூத்த சகோதரம் இருந்தாலும் கூட அவரும் உங்களுக்கு பகைநிலையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் இன்றைக்கி சொந்த தொழில் புரியும் அன்பர்களும் சரி, அத்தியாவசிய பணிகளில் ஈடுபடும் அன்பர்களுக்கும் சரி, இன்று அற்புதமான ஒரு நாள். அடுத்தது கும்பம். கும்பம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கும்ப ராசி ராசியில் 2 குடையவன் அமர்ந்திருக்கிறார். போதிய பணவரவு இருக்குங்க. இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். பிள்ளைகள் கூட ரொம்ப வெளியில் போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அவங்க என்ன கேட்குறாங்களோ, கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ விலையுயர்ந்த பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பீங்க. ரொம்ப அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நாள். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அதே நேரத்தில் தந்தைக்கு உடம்பு முடியாமல் போகலாம். மருத்துவ செலவு வைக்கக்கூடிய ஒரு நாளாக கூட அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது. குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாளாக தெரிகிறது. அதே நேரத்தில் இந்த கும்பராசிக்கு யோக பாக்கியங்கள் நிறைந்த நாள். இன்று செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுங்கள். அடுத்தது மீனம். மீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி அதிபதி 12ல் இருக்கிறார். ஒரு பின்னடைவு என்று சொல்லலாம். நீங்கள் பெரும்பாலும் இன்றைக்கி விடுமுறை நாளாக இருந்த போதிலும் நண்பர்கள் உறவினர்கள் வகையில் கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கை தேவை. இருந்த போதிலும் உங்களுக்கு வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும். படிக்கும் மாணவியர்கள் நல்லா படிப்பாங்க. இளைய சகோதரம் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய ஒரு நிலை. பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாள். சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. ஆரோக்கிய ஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது. மீன ராசிக்கு இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க. வீட்டில் கணவன் மனைவி அப்படின்னும்போது அவங்களும் ஒற்றுமையை ஈகோவை விட்டு கொடுத்து ஓரளவுக்கு ஒற்றுமையை செயல்படக்கூடிய ஒரு நிலை. நண்பர்கள் உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். ஆன்மீக சிந்தனை மேலோங்கி ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். மற்றபடி உங்களுக்கு செலவினங்கள் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தெரிகிறது. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்துவார்கள். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். மொத்தத்தில் இந்த மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் இன்றைய நாள் அற்புதமான ஒரு நல்ல நாளாக அமைய எங்களது பரிபூரண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.